இருக்கின்ற அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு 4 பேர் சேர்ந்து என்னத்தை நக்க முடியும் நினைச்சு பாருங்க. லஞ்ச ஊழலுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பமாகியிருக்கின்றது. ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி செல்லுகின்றார்கள். ஒரு மண்ணு முடியாது இந்த எதிர்கட்சியினருக்கு, ஒரு மண் முடியாது. முன்னாள் அமைச்சருடைய வீட்டில் பாரிய கலந்துரையாடல், முன்னாள் அமைச்சர்கள் பலர் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடாத்தி தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக பேசாமல் இருப்பார்கள் என்பதுதான் ஆச்சரியமான விடயம். உலக தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் இந்த நிகழ்வுக்காக இன்று எங்களுடைய மேடையில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள், எங்களுடைய உள்ளூராட்சி சபை உறுப்பினர் தலைவர்கள், அதே போன்று சகல மாவட்டம் முழுவதும் இருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கின்ற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று நான் நினைக்கின்றேன், யாழ் மாவட்டத்திற்கு இது ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இங்கு இருக்கின்ற எல்லா அரசியல் கட்சிகளும் தாங்களால் ஒரு மேதின ஊர்வலத்தையும் கூட்டத்தையும் கூட நடத்த முடியாது இருக்கின்ற இந்த நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் இங்கு மாத்திரமல்ல, நாடளாவிய ரீதியில் 21 மாவட்டங்களில் மிக பிரம்மாண்டமான மேதின ஊர்வலத்தையும் கூட்டத்தையும் நடாத்தி கொண்டிருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் நண்பர்களே, இது உலக வரலாற்றிலும் கூட ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் இதுநாள் வரைக்கும் உலக வரலாற்றில் ஒரு கட்சியானது ஒரே நேரத்தில் 21 இடங்களில் தாங்களுடைய மேதின ஊர்வலத்தையும் கூட்டத்தையும் நடாத்தியதாக வரலாற்று தடங்களில் காண கிடைக்கவில்லை. ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தியான நாங்கள் 21 மாவட்டங்களில் அனுரப் தோழர் இன்று காலையில் நுவரெலியா மாவட்டத்திற்கு சென்று நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கின்ற தோட்ட தொழிலாளர்கள் மலையக மக்களை அணிதிரட்டி அந்த மலையக மக்களுடைய வெற்றிகரமான மேதினத்தை கொண்டாடினார். அதன் பொழுது எங்கள் எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் மலையக மக்கள் என்பவர்கள் இந்த நாட்டினுடைய தேசிய வருமானத்திற்கு தாங்களுடைய உழைப்பின் மூலமாக தாங்களுடைய வியர்வை, இரத்தம், கண்ணீர், எலும்புக்கூடுகள் அனைத்தையும் சிந்தி இந்த நாட்டுக்காக ஒரு தேசிய வருமானத்தை ஈட்டி கொடுக்கின்ற மக்கள் என்றால் அது வேறு யாரும் அல்ல, தோட்ட தொழிலாளர்களாகும், மலையக மக்களாகும். அந்த மலையக மக்களுடைய வரலாற்றை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது ஒரு நாள் 2 நாள் அல்ல, 200 வருடங்களாக இந்த நாட்டுக்கு மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து இன்றைக்கு சூப்பி எறியப்பட்ட மாங்கொட்டைகளாட்டம் வீசி எறியப்பட்ட மக்களாக மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். இது நாள் வரைக்கும் அந்த மக்களை யாரும் ஏறெடுத்து பார்க்கவில்லை. ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்தில் இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக, தோட்ட தொழிலாளர்களுடைய வரலாற்றில் முதல் தடவையாக, 200 வருட வரலாற்றில் முதல் தடவையாக அரசாங்கம் அவர்களுக்கான கொடுப்பனவை ஆக இன்றைக்கு 200 ரூபாவை பெற்றுக் கொடுக்கின்றது. அந்த வகையில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டின் உழைக்கின்ற மக்களாகிய தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய நியாயமான உரிமைகளுக்கு, அவர்களுடைய காணி உரிமை எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வி உரிமை எடுத்துக்கொண்டாலும் சரி, சுகாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அனைத்துக்கும் ஆழ வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற அரசாங்கமே இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். அதனால் இன்றைக்கு தோட்ட தொழிலாளர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது
மலையக மக்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவர்கள் உண்மையிலேயே திருப்திகரமான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் ஒரு பூரிப்பில் இருக்கின்றார் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த மேசன ஊர்வலங்களை நடாத்துகின்ற பொழுது நாங்கள் முதலில் அன்பார்ந்த தோழர்களை தோழிகளே முதலில் நாங்கள் நினைத்தோம் நாடு தழுவிய ரீதியாக எல்லா மாவட்டங்களில் அல்ல 3 இடங்களில் மாத்திரம் மேதின ஊர்வலத்தையும் கூட்டத்தை நடாத்துவோம் என்று. ஒன்று யாழ்ப்பாணத்தில், 2வது நுவரெலியாவில், 3வது கொழும்பில். இந்த 3 கூட்டங்களுக்கும் தோழர் அனுரகுமார் சாநாயக்க அவர்கள் கலந்து கொள்ள இருந்தார். மே 30ஆம் திகதி அல்லது ஏப்ரல் 30ஆம் திகதி யாழ்ப்பாணத்திற்கு மேதின ஊர்வலத்தையும் கூட்டத்தை நடாத்துவதற்கு அதற்கான ஏற்பாட்டு வேலைகள் அனைத்தையும் நாங்கள் பூர்த்தி செய்திருந்தோம். ஆனாலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்களோ யாருமே எதிர்பார்க்காத ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழல், நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற யுத்த சூழல் காரணமாக, எரிபொருள் தட்டுப்பாடு, எரிபொருள் பிரச்சனையின் காரணமாக நாங்கள் இறுதியாக தீர்மானித்தோம், பரவாயில்லை, அப்படியானால் அந்தந்த மாவட்டங்களில் அந்த மாவட்ட மக்களை அணிதிரட்டி அந்த மாவட்டங்கள் வழியாகவே கூட்டங்களை நடாத்துவோம் என்று முடிவெடுத்ததன் பிறகு இன்று 21 மாவட்டங்களில் இன்று காலை நுவரெலியாவில் வெற்றிகரமான கூட்டத்தை நடாத்தி முடித்த அனுரகுமார் சாநாயக்க தோழர் இப்பொழுது கொழும்பு மாரகம நகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரண்டிருக்கின்றார். நாடு தழுவிய ரீதியாகவும் மக்கள் வெள்ளமென அணிதிரண்டு மேதின கூட்டத்தை இன்றைக்கு எங்களுடைய உலக தொழிலாளர் தினத்தை அனுஷ்டித்து வருகின்றார். அவ்வாறான வேளையில் ஒன்றை மாத்திரம் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள், இங்கிருக்கின்ற தொழிலாளர்கள், எங்களுடைய மீனவர்கள், எங்களுடைய கடல் தொழிலாளர்கள், எங்களுடைய நகர சபை ஊழியர்கள், எங்கள் யாழ்ப்பாண கடைகளில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் அனைவரும் அணிதிரண்டு ஏனைய மாவட்டங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, யாழ்ப்பாணம் என்பது ஏனைய மாவட்டங்களுக்கு சளைத்தவர்கள் அல்ல என்பதை கோடிட்டு காட்டுகின்ற ஒரு வெற்றிகரமான மேதின ஊர்வலத்தையும் கூட்டத்தையும் இன்றைக்கு வெற்றிகரமாக நடாத்தி முடித்திருக்கின்றது அன்பர்களே. அதனால் எனது பேச்சுக்கு அடுத்த பேச்சாக தோழர் பிமல் ரத்நாயக் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு வடக்கில் நாங்கள் 2 மேதின ஊர்வலம் கூட்டத்தை நடாத்தினோம். ஒன்று வவுனியா கூட்டத்திற்கு பிமல் ரத்நாயக்க தோழர் கலந்து கொண்டு இப்பொழுது வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். இறுதியாக அவருடைய உரையும் இருக்கின்றது. அதனால் அந்த உரையையும் செவிமடுப்பதற்கு நாங்கள் எல்லோரும் தயாராக இருப்போம் என்று கூறிக்கொண்டு, விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு அந்த வழியில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அன்பர்களே, இன்றைக்கு வடக்கில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த மேதின கூட்டமும் ஊர்வலமும் ஒரு சிறப்பு வாய்ந்தது, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இது நாள் வரைக்கும் இங்கிருக்கின்ற மக்களை, இங்கிருக்கின்ற அரசியல்வாதிகள் தாங்களுடைய இனம் சார்ந்த, மதம் சார்ந்த, மொழி சார்ந்த, பிரதேசவாதம் சார்ந்த நிலையில் மாத்திரம் அந்த மக்களை இருப்பில் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு அந்த நிலைமைகளை உடைத்தெறிந்து விட்டு மக்கள் இன்றைக்கு தேசிய ரீதியாக அணிதிரண்டிருக்கின்றார். அந்த தேசிய ரீதியாக அணிதிரள்வதற்கு முக்கியமான காரணமாக இருப்பதுதான் இந்த மேதினம். மேதினம் என்பது அன்பர்களே, சற்று முன்னர் பேசிய பேச்சாளர்கள் எல்லோருமே குறிப்பிட்டார்கள் இந்த மேதினத்தினுடைய மகிமை என்னவென்று. மேதினம் என்பது உங்களுக்கு, இந்த நாட்டினுடைய தொழிலாளர்களுக்கு, உழைக்கின்ற மக்களுக்கு இன்றைக்கு 8 மணி நேர வேலை கிடைக்குமாக இருந்தால், அது உறுதிப்படுத்தப்பட்டுமாக இருந்தால், அது வேறு எதுமல்ல, 1886ஆம் ஆண்டு அமெரிக்காவில் சிகாகோ நகரத்தில் அங்கிருந்த தொழிலாளர்கள் அதற்கு முன்னர் 14-17 மணித்தியாலங்களாக வேலை செய்யப்பட்டார்கள், சுரண்டப்பட்டார்கள், ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டார்கள். அந்த ஒடுக்குமுறையில் இருந்து மீள்வதற்கும்
தாங்களுக்கு 8 மணி நேர வேலை வேண்டும் என கேட்டு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் தொழிலாளர். அவ்வாறான ஒரு போராட்டம் தான் சிகாகோ நகரத்தில் ஏமார்க்கெட் சதுக்கத்தில் இடம்பெற்ற கூட்டம். அந்த இடம்பெற்ற கூட்டத்தின் போது தொழிலாளர்கள் தாங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்து வெள்ளை கொடிகளை ஏந்தி கொண்டு தாங்கள் சமாதான புறாக்களாக இருந்து கொண்டு எங்களுடைய உரிமைகளை தாருங்கள், தொழிலாளர்கள் இன்றைக்கு 8 மணி நேர வேலையை தாருங்கள், எங்களை சுரண்டுகின்றீர்கள், எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றது, எங்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை, அதனால் எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், சுதந்திரத்திற்கு முதலில் நாங்கள் 8 மணி நேர வேலையை தாருங்கள் என்று கேட்டார்கள். அவ்வாறு கேட்டு போராடுகின்ற போது இன்றைக்கு 140 வருடங்களுக்கு முன்னர் 140 வருடங்களுக்கு முன்னர் அமெரிக்காவில் இருந்த சிகாகோ நகரத்தில் இருந்த அங்கு ஆட்சியாளர்கள் ஒடுக்குமுறை கட்டவிழ்த்து விட்டார்கள், துப்பாக்கியால் சுட்டார்கள், தொழிலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு அந்த தொழிற்சங்க போராட்டங்களுக்கு தலைமை தாங்கிய தொழிலாளர் தலைவர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள், ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. அவ்வாறான ஒரு போராட்டம், அமைதியான வெண்கொடிகளால் நிறைந்திருந்த போராட்டம் பிறகு இரத்தம் தொளிந்து செங்கொடிகளாக மாறியது என்று கூறப்படுகிறது. அதன் காரணமாகத்தான் தோழர்களே, தொழிலாளர்களுடைய கொடி சிகப்பு, தொழிலாளருடைய சின்னம், தொழிலாளருடைய உழைப்பு, தொழிலாளருடைய இரத்தம் சிகப்பு என்கின்ற தோரணையில் இருந்து இந்த செங்கொடிகள் உயர்வதற்கான காரணம் வேறுதுமல்ல, உலகத்தில் இருந்த தொழிலாளர்கள் எங்களுடைய உரிமைகளுக்காக உலகத்தில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் இந்த உரிய உரிமையை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடினார்கள். அதன் பிறகு 1890ஆம் ஆண்டுகளில் அன்றைக்கு 2ஆம் அகிலம் என்று கூறுகின்ற தோழர் மார்க்ஸ் எங்கெல்ஸால் உருவாக்கப்பட்ட 2ஆம் அகிலத்தில் எங்கெல்ஸ் தோழர் உள்ளிட்ட பலரும் கூடி அன்றைக்கு அந்த தொழிலாளர் போராட்டம் நசுக்கப்பட்டது. தொழிற்சாலை தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும், அவர்கள் உலக வாழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடியவர்கள். அதனால் மே 1ஆம் தேதி என்பது தொழிலாளர்களுடைய தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அன்றிலிருந்து இது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது, நினைவு கூறப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் அன்பர்களே, இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த செங்கொடிகளை உயர பறப்பதற்கு பதிலாக அதை அன்றைய காலகட்டங்கள் இருந்த முதலாளித்தவாதிகள், முதலாளித்த தொழிற்சங்கங்கள், முதலாளித்த அரசியல்வாதிகள் அவர்கள் காலில் போட்டு மிதிக்கப்படுகின்ற செங்கொடிகளாக மாற்றப்பட்டிருந்த போது எங்களுடைய இடதுசாரிகள், முன்னர் இடதுசாரிகளாக இருந்தவர்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் கூட அந்த செங்கொடிகளை உயர்த்தி தொழிலாளர் வர்க்கத்திற்கு தாங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுகின்ற மே தினத்தை வெற்றிகரமாக நடாத்தி அதற்கு பல்வேறு இன்னல்களை சந்தித்து ஒடுக்குமுறைகளை சந்தித்து முன்னைய ஆட்சியாளர்கள் என்பவர்கள் மே தினம் கொண்டாடப்படுகின்ற பொழுது, மேற்கின் தொழிலாளர்களுடைய உரிமைகள் பற்றி பேசப்படுகின்ற பொழுது அந்த உரிமைகளை நசுக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளாக தொழிலாளர்களை ஒடுக்குமுறைக்குள்ளாக்குவதற்கு, தொழிலாளர்களை நசுக்குவதற்கு, தொழிலாளர்களை சிறைக்கு அனுப்புவதற்கு, தொழிலாளர் போராட்டங்களுக்கு தடிகடிகளை தாக்குவதற்கு, கண்ணீர் புகைகள் மூலமாக தாக்குவதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை முன்னர் எடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அன்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும், இந்த அரசாங்கத்தை, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை ஏன் நாங்கள் பாதுகாக்க வேண்டும், எதற்காக பாதுகாக்க வேண்டும் என்பதை நாங்கள் முதலில் உணர வேண்டும். அந்த வகையில் இதற்கு முன்னர் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது. தொழிலாளர்களுடைய சம்பள உயர்வு எடுத்துக்கொண்டாலும் சரி, தொழிலாளர்களுடைய சாதாரண உரிமைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் போராட வேண்டும்.
அவர்கள் போராட்டத்தின் மூலமாகவே அவர்களுடைய உரிமைகளை, அதாவது 100 ரூபாய் கேட்டால் 5 ரூபாவது பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் போராட வேண்டும். ஆனால் இந்த 2 வருடங்களை நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த நாட்டின் அரசாங்க ஊழியர்களுக்கு அவர்கள் போராடவில்லை, போஸ்டர் அடிக்கவில்லை, கோரிக்கை விடுக்கவில்லை, ஆனால் சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்? இது மக்களுடைய அரசாங்கம், உங்களுடைய அரசாங்கம். உங்களுடைய அரசாங்கம் என்றதன் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் கேட்பதற்கு முன்னர் தீர்க்கின்ற அரசாங்கமாக மாறியிருக்கின்றது. அதே போல 2வது தடவை 2வது வரவு செலவு திட்டத்திலும் தொழிலாளர்களுக்கான உரிமை, தொழிலாளர்களுக்கான சம்பளம், அரசாங்க ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு அனைத்தும் வழங்கப்படுகின்றது. ஏன் மீண்டும் வழங்கப்படுகின்றது? ஏனென்றால் வேறு எதுவுமல்ல, இது உங்களுடைய அரசாங்கம். உங்களுடைய அரசாங்கம் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், திரசேரி என்பது வெற்று திரசேரியாக இருந்தது. இந்த நாட்டில் வருமானம் இல்லை, இந்த நாட்டில் வரிசை யுகம் இருந்தது, இந்த நாட்டினுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படாது இருந்தது. அதன் காரணமாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது. அந்த நிலைமைகளில் இருந்து இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றது அன்பர்களே. அதனால் நாங்கள் ஆட்சி பீடத்திற்கு வருகின்ற போது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், இந்த நாடு என்பது இந்த நாட்டில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத வங்குரோத் அடைந்த நாடாக மாற்றப்பட்டிருந்தது. ஆம் அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களுடைய பிமல் ரத்நாயக்க தோழர் இப்பொழுது இந்த யாழ்ப்பாணத்தினுடைய செம்மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். அவரை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம் அன்பர்களே. அந்த வகையில் இந்த அரசாங்கம் என்பது உங்களுடைய அரசாங்கம், மக்களுடைய அரசாங்கம். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வங்குரோத் அடைந்த நாடாக மாற்றப்பட்டிருந்த பொழுது மக்கள் கடுமையான கஷ்டங்களை அனுபவித்த போது அந்த நிலைமையில் இருந்து மீட்பதற்கு நாங்கள் கடந்த 1 வருடமாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வருவதற்கு, இந்த நாட்டின் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது திசையை நோக்கி நகர்ந்திருக்கின்றோம். அதன் காரணமாக இன்றைக்கு நாடு தழுவிய ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, விசேடமாக யாழ்ப்பாணத்தை பார்க்கின்ற பொழுது கூடுதலான நிதி ஒதுக்கீடு, கூடுதலான அபிவிருத்தி திட்டங்கள் கூடுதலாக எங்கு இடம்பெறுகின்றது என்றால் வேறு எங்குமல்ல, யாழ் மாவட்டத்திற்காகும். யாழ் மாவட்டத்திற்கு விசேடமாக எனக்கு எடுத்துக்கொண்டால் சரி, எங்களுடைய பிமல் ரத்நாயக்க அவர்களுக்கு எடுத்துக்கொண்டால் சரி, தோழர் அனுரகுமார் நாயக்க மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். இந்த யாழ்ப்பாண மக்கள் என்பவர்கள், வடக்கில் வாழ்கின்ற தமிழர்கள் என்பது கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்தவர்கள். சகல உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்களுடைய அபிவிருத்தி அனைத்தும் ஸ்தம்பித நிலையில் இருக்கின்றது. அந்த ஸ்தம்பித நிலையில் இருக்கின்ற அவர்களுடைய கிராமங்கள், வீதிகள் அனைத்தையும் கட்டி எழுப்புகின்ற இந்த நாட்டின் மக்களை, இங்கிருக்கின்ற மக்களை, இங்கிருக்கின்ற இளைஞர்களை, யுவதிகளை அவர்கள் வெளிநாடு என வெளிநாட்டை நோக்கி ஓடுகின்றார்கள். ஏன் அப்படி ஓடுகின்றார்கள்? இங்கு இருக்கின்ற அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்குமாக இருந்தால், இங்கு அவர்களுக்கு உரிமைகள் நிலைநாட்டப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த நாட்டில் இருப்பார்கள். அதனால் அவர்கள் இலங்கையில் பிறந்து வளர்ந்த இலங்கை தமிழ் இளைஞர்கள், யுவதிகள் நாளைக்கு இலங்கையிலே வாழ வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டின் அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு சகல வழிகளிலும் அபிவிருத்தி ரீதியான வேலைகளை முன்னெடுக்கப்படுகின்றது. இவ்வாறு அபிவிருத்தி ரீதியான வேலைகளை முன்னெடுக்கப்படுகின்ற போது அன்பர்களே, எதிர்கட்சியினர் இன்றைக்கு அஞ்சி நடுங்குகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். அல்லது 4 பேர் 5 பேர் சேர்ந்து கொண்டு வீதியில வந்து இறங்கி கொண்டு அனுர அரசாங்கமே வெளியேறு என்று கூறுகின்றார். அனுர வீட்டுக்கு போ என்று கூறிக்கொண்டு அரை மணி தியானத்துக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு போறாங்க. வேறு ஒன்று நடக்கும். முன்னாள் அமைச்சருடைய வீட்டில் பாரிய கலந்துரையாடல், முன்னாள் அமைச்சர்கள் பலர் ஒன்று கூடி பேச்சுவார்த்தை நடாத்தி இருக்கின்ற அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு 4 பேர் சேர்ந்து என்னத்தை நக்க முடியும் நினைச்சுப்பார். ஒரு மண்ணு முடியாது. இந்த எதிர்கட்சியினருக்கு ஒரு மண் முடியாது.
அந்த வகையில் அந்த எதிர்கட்சிகள் இன்றைக்கு பார்க்கின்றார்கள் வேறு எதுவும் அல்ல. இன்றைக்கு மக்கள் மத்தியில் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி சென்று கொண்டிருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கின்ற போது மக்கள் வேகமாக தேசிய மக்கள் சக்தியை சூழ அணிதிரண்டு கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறான அணிதிரள்வு என்பது அவர்களுக்கு சாவுமணி என்பது அவர்களுக்கு தெரியும். அனுர தோழர் இன்றைக்கு காலையில் நுவரெலியாவில் கூட்டத்தில் பேசுகின்ற போது சொன்னார், லஞ்ச ஊழலுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. ஒவ்வொருவராக இன்றைக்கு சிறைச்சாலையை நோக்கி செல்லுகின்றார்கள். இந்த மே மாதத்தில் மாத்திரம் 10 பேருடைய விசாரணைகள் ஆரம்பமாக போகின்றது. 10 பேருடைய விசாரணைகள் ஆரம்பமாக போகின்றது. அதனால் அந்த நடவடிக்கைகள் தொடர்கின்றது. அவ்வாறான நடவடிக்கைகள் தொடர்கின்ற பொழுது இந்த ஆட்சியாளர்கள் இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்துக்கு எதிராக பேசாமல் இருப்பார்கள் என்பதுதான் ஆச்சரியமான விடயம். அதனால் அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவரிடம் நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது உங்களுக்கான அரசாங்கம், உங்களுக்கான சந்தர்ப்பம். கடந்த 76 வருடங்களாக சாபக்கேட்டில் இருந்து நாட்டின் மக்கள் ஆட்சி கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் திகதி நீங்கள் எல்லோருமே சேர்ந்து தோழர் அனுர குமார திசாநாயக்காவை தெரிவு செய்தீர்கள். மக்கள் தலைவனை தெரிவு செய்திருக்கின்றீர்கள். அந்த மக்கள் தலைவன் என்பது உங்களுடைய தலைவன், உங்களுடைய பிள்ளை. அந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய வழிகாட்டலில் இருக்கின்ற நான் எடுத்துக்கொண்டாலும் சரி, இங்கு இருக்கின்ற எங்களுடைய அமைச்சுக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுக்கு இருக்கின்ற அனைத்தையும் தியாகம் செய்து எங்களாக இயன்ற அனைத்தையும் இதற்கு முன்னர் நாங்கள் பார்க்கின்ற பொழுது பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது அமைச்சர்மார்களுக்கு 2 சம்பளம், சொகுசான வாகனம், சொகுசான வீடு, போலீஸ் பாதுகாப்பு எல்லாவற்றையும் விட்டு துரத்தி இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அனுர தோழருக்கு நாடு தலைவிய ரீதியாக 7 மாளிகைகள், ஜனாதிபதி மாளிகை, எந்த ஒரு மாளிகையும் வேண்டாம். எல்லாம் நுவரெலியா மாவட்டத்தில் இருக்கின்ற நுவரெலியா மாளிகையும் வேண்டாம், யாழ்ப்பாண மாளிகையும் வேண்டாம். அதாவது 2 மாளிகைகளை தவிர, 2 ஜனாதிபதி அலுவலகங்களை தவிர மற்ற அனைத்தையும் மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக நாங்கள் அர்ப்பணிப்பு செய்திருக்கிறோம். அந்த வகையில் எங்களால் இயன்ற அனைத்து அர்ப்பணிப்புகளை செய்கின்றோம். அதனால் இங்கு இருக்கின்ற அன்பார்ந்த தோழர் தோழிகள், சகோதர சகோதரிகளிடம் நாங்கள் மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். வேறு எதுமல்ல, இன்றைக்கு இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த நாளில், இந்த மே தினத்தில், மிகவும் வெற்றிகரமான மே தினத்தை நீங்கள் எல்லோருமே கூடி நடாத்தி இருக்கின்றீர்கள். இது உங்களுக்கான மே தினம், உங்களுடைய மே தினம், உங்களுடைய அரசாங்கத்தினுடைய மே தினம். அதனால் இந்த அரசாங்கத்தின் வெற்றி, இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வேறு யாருக்கும் அல்ல, உங்களுக்குரியது. ஏனென்றால் இந்த அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம். அதனால் இந்த அரசாங்கத்திற்கு என்ன சதிகள் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் ஏற்பாட்டு வந்தாலும் சரி, அவைகளை தவிடு பொடியாக்கி விட்டு இந்த அரசாங்கத்தை பாதுகாப்பதற்கு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான சக்தியும் வலுவும் மேலும் மேலும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.